அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் தலை விதியை மாற்றும் கால பைரவர் வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை நாளைக்கு, அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு முடியுதுங்க. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நாளைக்கு தான் அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னா சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சனி தோஷம் நீங்கும். பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள். பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலன் கிடைக்கும். நவகிரகங்களும் 12 ராசிகளும் கால பைரவரின் உடம்பில் அடக்கம். அப்படிங்கிறதுனால அவரை பக்தியுடன் வணங்கினால் எதிரிகள் தொல்லை நீங்கும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கால பைரவரை விடாது வணங்கினால் தீய சக்திகள் அண்டாது. தலைவிதியை மாற்றும் கால பைரவரை எல்லாருமே வணங்கலாம். அதுவும் நாளைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை பைரவரை வணங்குவது நிறைய விசேஷம், நிறைய பலன்கள், நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை, அதாவது அவரை நம்ம அவருடைய காலில் சரணாகதி அடைந்தால் நம்மளுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார். காசி நகரின் காவல் தெய்வம் இவர். நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் இவர். கால பைரவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்தியும் கைகூடும். சமீப காலமாக எல்லாருக்குமே தெரியும், இப்பெல்லாம் தேய்பிறை அஷ்டமி அப்படின்னா எல்லாருமே பைரவர்கிட்ட தான் இருப்போம். அதுவும் பைரவர் சன்னதியில், சிவபெருமான் ஆலயங்களில் உள்ள பைரவர் சன்னதியில் மக்கள் கூட்டம் அலைமோதும். அந்த அளவுக்கு அதாவது பைரவர் மேல ஒரு வழிபாடு, பக்தி மிகுந்த வழிபாடு எல்லாருக்குமே இப்ப தெரியுங்க. சனீஸ்வரனின் குரு தான் கால பைரவர். எனவே தான் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த சனியாக வேணா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனே தீரும். நாளைக்கு சனிக்கிழமை வர அஷ்டமி. ஸோ நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போங்க. ஏன்னா சனி பகவானால் நமக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர் பைரவர். அவரை போய் வணங்குங்க. முடிஞ்ச அபிஷேகத்துக்கு அவருக்கு என்ன வேணுமோ, புணுகுலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கி கொடுங்க. சிவனுடைய அவதாரம் சொன்னேன் இல்லையா? ஸோ சிவன் யாரு? அபிஷேக பிரியர். அதே மாதிரி தான் பைரவருக்கும் அபிஷேகம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அபிஷேகம் பண்ணுவதற்கான பொருட்கள் உங்களால் முடிஞ்சது என்னவோ எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒன்று கூட வாங்கி கொடுக்கலாம், தயிர், பால், அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா புணுகு, கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது புணுகு, வாங்கி கொடுங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கி கொடுங்க அவருக்கு. நினைத்ததை நிறைவேற்றுபவர் கால பைரவர். அஷ்டமி பைரவருக்கு, தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு, அதாவது நம்மளுடைய கடன்லாம் கரையணும் அப்படின்னா, தேயணும், கஷ்டங்கள்லாம் தீஞ்சு போகணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவது, அவருக்கு விளக்கேற்றுவது, அப்புறம் அவரை தரிசிப்பது, அவரை வணங்குவது, இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு நன்மை பயக்கும். கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும். தினமும் கால பைரவரை கும்பிடலாம், ஆலயங்களுக்கு போக முடியாதவங்க தேய்பிறை அஷ்டமி அன்னைக்காவது பைரவரை வழிபாடு செய்யலாம். உங்களின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் கேளுங்கள். கண்டிப்பா பைரவர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார். அதுவும் 30 நாட்களுக்குள் அந்த கோரிக்கை, நீங்கள் கேட்ட கோரிக்கை உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப்படும். பைரவர் இதை அருளுவார். அதாவது பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கால பைரவரை கும்பிடலாம். ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் தான் பைரவர் அவதரித்தார். அதோட பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகம் நமக்கு கிடைக்கும். கால பைரவர் அவதரித்த காலம்தான் பைரவாஷ்டமி. அவரை வணங்குவது, சிறப்பு பூஜைகள், யாகங்கள் எல்லாம் கலந்து கொள்வது நமக்கு சகல செல்வத்தையும் அள்ளித்தரும். அதோட
சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவரை மூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்புங்க. ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி நமக்கு நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றி தருவார். நம்பினோர்க்கு சாந்த வடிவமானவர், அபிஷேக பிரியரும் கூட. அதனால் இவருக்கு வாசனை திரவியங்கள் புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி அபிஷேக பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நாளைக்கு அஷ்டமி இல்லையா, அதுவும் சனிக்கிழமை அஷ்டமி. நீங்கள் மிளகு போட்டு தீபம் போடலாம், பூசணிக்காய் வெட்டி தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி அவருக்கு நாளைக்கு தீபம் போடுங்க. 5 எண்ணெய் இருந்தாலும் கூட்டு தீபம் போடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பைரவரை நாளைக்கு மெயினாக வழிபடணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் நாளைக்கு. அதே மாதிரி அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம், நீங்கள் பீட்ரூட்டை வெட்டி வேக வைத்து அந்த தண்ணீரில் கலந்த சாதத்தை பைரவருக்கு படைக்கலாம். தேனில் ஊற வைத்த உளுந்து வடை அவருக்கு பிடிக்கும். அப்புறம் வடை மாலையாகவும் சாட்டலாம். எலுமிச்சை சாதமும் அவருக்கு பிடிக்கும். அப்புறம் நம்ம எப்பவும் செய்வோம் இல்லையா, சுண்டல், வடை, பாயசம், சர்க்கரை பொங்கல், இதையும் நம்ம பைரவருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். அவருக்கு மெயினாக சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். நீங்கள் அவருடைய நாமத்தை ஒரு 1008 முறையாவது நாளைக்கு சொல்லுங்கள். இல்லையா முடிஞ்சது ஒரு 108 முறையாவது சொல்லுங்கள். ஆயில் ஓமம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பைரவர் தோஷத்தை நீக்குபவர், தலைவிதியை மாற்றுபவர். 21 அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கினால் வாழ்வில் இருக்கும் அனைத்து துன்பத்தையும் நீக்குவார். அதோட துன்பப்படும் எல்லா மக்களும் நாளை வரும் கால பைரவாஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. தேங்காயில் 3 கண் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் மூடியில் 5 எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷம். நெய் தீபமும் மிளகு திரி தீபமும் பக்தர்கள் பைரவருக்கு ஏற்றும் ஒரு தீபம். திருமண தடைகள் இருந்தால் அந்த தோஷத்தையும் நீக்குவார். சனிக்கிழமைகளில் 6 சனிக்கிழமைகளில் 6 எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும். அதுதான் உடனே இமீடியட்டாக நமக்கு நன்மையை கொடுக்கும். பில்லி, சூன்யம், ஏவல் அனைத்தும் மகளும், திருமணம் கைகூடும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்தது தான் பைரவர் வழிபாடு. அதுவும் தேய்பிறை வழிபாடு. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அத்தனை பலனுமே நமக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே சாமி கும்பிடுங்க. நாளைக்கு ராகு கால நேரத்தில் சாமி கும்பிடுங்க. வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிட்டு வீட்டிலையே நீங்கள் சாதாரண எண்ணெய் இருக்கும் இல்லையா, நல்லெண்ணெய், அது போட்டு தீபம் போடுங்க. வீட்டில் பூஜை ரூம்லேயே போடலாம். போட்டுட்டு பைரவரை மனசார அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 108 தடவை சொன்னீங்கன்னா உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். கோயிலுக்கு போக முடிந்தவங்க தாராளமாக கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. முடிந்தால் நெய்வேத்தியம் ஏதாவது செய்யுங்க. செஞ்சுட்டு அவருக்கு தீபம் போட்டுட்டு மனதார உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். 30 நாளில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடியவர் தான் கால பைரவர். தாராளமாக போங்க. அதுவும் நாளைக்கு சனிக்கிழமை. சனியினால் எந்த தோஷம் இருந்தாலும், சனியினால் எந்த பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் நம்முடைய பைரவர். ஸோ போயிட்டு வாங்க. அதை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.